முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அக்கினியுடன் சங்கமம். 13 வயது சிறுமிக்கு எமனான தாயின் கள்ளக்காதலன். 72,000 மெட்ரிக் டன் அரிசி தனியார் துறையால் இறக்குமதி, சுங்க திணைக்களம். 160 கோடி ரூபாய் மோசடி செய்த தம்பதி விளக்கமறியலில். கலைக்கப்பட்டது ஜெர்மன் பாராளுமன்றம், பிப்ரவரியில் தேர்தல். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். இந்தியாவில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு இன்று அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது உடல் அக்கினியுடன் சங்கமித்தது. முன்னதாக இன்று காலை 8 மணிக்கு மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. முற்பகல் 9:30 மணி வரை கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து மன்மோகன் சிங்கின் உடல் இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அத்துடன் முழு அரச மற்றும் இராணுவ மரியாதையுடன் அவரது உடல் அக்கினியுடன் சங்கமித்தது. இதேவேளை மன்மோகன் சிங்கின் மறைவுக்காக எதிர்வரும் 1ஆம் திகதி வரை 7 நாட்களுக்கு நாடு முழுவதும் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று இந்திய மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த 7 நாட்களில் அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் நடைபெறாது என்றும் இந்தியா முழுவதிலும் வெளிநாட்டில் உள்ள அனைத்து இந்திய தூதரகங்களிலும் தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான மன்மோகன் சிங் கடந்த 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி அளித்ததன் பின்னர் கடந்த 9ஆம் திகதி முதல் நேற்று வரை இறக்குமதி செய்யப்பட்ட 72,000 மெட்ரிக் டன் அரிசி சுங்க திணைக்களத்தினால் பரிசோதனை முடித்து துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளரும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகமுமான சீவலி அருகொட தெரிவித்தார். නැවතත් සහල් ආනයනය කෙරමින් පවතිනවා. මම හිතන්නේ දෙසැම්බර් 20 වෙනිදා වන විට අපට ලැබිලා තිබුණේ මෙට්‍රික් ටොන් 67,000ක් පමණ. ඊට පස්සේ මේ කාලේ දීර්ඝ කිරීමෙන් පසුව ඊයේ දිනේ තමයි සහල් නිෂ්කාශනය කිරීම රේගුව විසින් ආරම්භ කරේ. ඊයේ දිනය තුල තව මෙට්‍රික් ටොන් 5,000ක් පමණ නිෂ්කාශනය කළා රට තුළට නිකුත් කරලා තියෙනවා. දෙසැම්බර් මාසයේ 9 වෙනිදා සිට අද දක්වා ආනයන කළ තියෙන සමස්ත සහල් ප්‍රමාණය මෙට්‍රික් ටොන් 72,000ක් වෙනවා. මෙයින් මෙට්‍රික් ටොන් 30,000ක් කැකුළු සහල් සහ මෙට්‍රික් ටොන් 42,000ක් නාඩු සහල් වශයෙන් තමයි අපිට ලැබිලා තියෙන්නේ. இறக்குமதி செய்யப்பட்ட 72,000 மெட்ரிக் டன் அரிசியில் 32,000 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 40,000 மெட்ரிக் டன் நாட்டரிசியும் அடங்குகிறது. மேலும் சுங்கத்துக்கு அனுப்பப்படும் இறக்குமதி அரிசியை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த இறுதி திகதி கடந்த 20ஆம் திகதியுடன் முடிவடைய இருந்த போதும் எதிர்வரும் ஜனவரி 10ஆம் திகதி வரை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த காலப்பகுதிக்குள் மேலும் பாரிய தொகை அரிசி சுங்கத்துக்கு வரும் என எதிர்பார்க்கிறோம். இறக்குமதி செய்யப்படும் அரிசி மனித பாவனைக்கு உகந்ததா என்றே நாங்கள் பரிசோதித்து பார்க்கிறோம். அதற்கே சில நாட்கள் செல்கின்றன. அதன் பின்னர் விரைவாக அதனை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கிறோம். அத்துடன் அரிசி இறக்குமதி செய்ய அனுமதி அளித்ததில் இருந்து இன்று வரை தனியார் துறையினரே அரிசி இறக்குமதி செய்துள்ளனர். அரச நிறுவனங்களால் இதுவரை அரிசி இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். මීට පෙර රේගෝ විසින් ක්‍රියාත්මක කළ ඉතාමත් මික්මනින් සහල් වෙළඳපොළට නිකුත් කිරීමේ ක්‍රමවේදය දැනටත් ක්‍රියාත්මකයි. විශේෂයෙන්ම ආහාර පරීක්ෂකවරුන් සහ ශාක නිරෝධායන අංශයේ නිලධාරීන්ගේ සහයෝගය ඇතිව මේ සහල් ඉතාමත් මික්මනින් නිෂ්කාශනය කිරීම සඳහා රේගුව කටයුතු සලසලා තියෙනවා. காலிக்கோட்டையின் பழைய நுழைவாயில் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. காலிக்கோட்டை நுழைவாயிலின் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் திகதி வரை கோட்டை வாயில் கதவு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. குறித்த கதவு தொடர்பில் இரசாயன பகுப்பாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொல்பொருள் திணைக்களத்தின் தென்மாகாண பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றிலிருந்து எதிர்வரும் 31ஆம் திகதி வரை காலி கோட்டைக்குள் நுழைவது மற்றும் வெளியேறுதல் என்பன புதிய கோட்டை வாயில்கள் ஊடாக மாத்திரமே மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தாயின் தகாத தொடர்பு காரணமாக 13 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பிலியந்தலை பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. தாய்க்கும் அவரது கள்ளக்காதலனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தலையிட்டதில் கத்திக்குத்துக்கு இலக்காகி குறித்த சிறுமி உயிரிழந்துள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பிலியந்தலை போகுந்தர பிரதேசத்தில் 2 மாடி வீடொன்றின் மேல் மாடியில் வசித்து வந்த 2 பெண் பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தின் இளைய மகளான சிறுமியே உயிரிழந்துள்ளார். சம்பவ தினம் குறித்து சிறுமி தனது தாய் மற்றும் 15 வயது மூத்த சகோதரியுடன் வீட்டில் இருந்ததாகவும் அப்போது தாயின் கள்ளக்காதலன் வீட்டிற்கு வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் குறித்த பெண்ணுடன் ஒரே நிறுவனத்தில் குறித்த நபர் பணிபுரிவதாக போலீசார் தெரிவித்தனர். அவ்வாறு வந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணுக்கு வேறு ஒருவருடன் கள்ள தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் குறித்த நபர் அந்த பெண்ணை கத்தியால் பல தடவை குத்தியுள்ளார். இதன்போது தாயை காப்பாற்ற குறித்த 2 சிறுமிகளும் குறுக்கிட்டு தாக்குதலை தடுத்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர் அவர்களையும் கத்தியால் தாக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பின்னர் சந்தேக நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றுள்ள போதும் அதற்கு பயன்படுத்தப்பட்ட கயிறு அறுந்ததால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. பின்னர் வீட்டின் கீழ் பகுதியில் இருந்தவர்களிடம் தான் போலீசில் சரணடைவதாக கூறிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இந்நிலையில் காயமடைந்த தாய் மற்றும் 2 மகள்கள் தாய் பணிபுரிந்த அதே நிறுவனத்தின் ஊழியர் ஒருவரால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு வெரஹெர இராணுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த 13 வயதான சிறுமி உயிரிழந்துள்ளார். போலீசில் சரணடைவதாக கூறிவிட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை தேடி கல்கிஸ்ஸ குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நிதி மோசடி செய்து படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் நேற்று முன்தினம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட தம்பதியினர் எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரைவெல்த் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிதி நிறுவனம் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஈவுத்தொகை தருவதாக கூறி 160 கோடி ரூபாயை மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இந்நிலையில் அதன் பணிப்பாளர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் 2021 படகில் சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளமை விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்தது. பின்னர் சர்வதேச போலீசாரின் ஊடாக சந்தேக நபர்களுக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டதுடன் விசாரணையின் போது சந்தேக நபர் தனது குடும்பத்தினருடன் இந்தியாவின் வேதநாயகம் பகுதியில் தரையிறங்கிய போது அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தெரிய வந்தது. பின்னர் சுமார் 3 வருடங்கள் அந்நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அவர்கள் நேற்று முன்தினம் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டனர். முதலில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளரும் அவரது 14 வயது மகனும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவரது மனைவியும் வேறு விமானம் மூலம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவரும் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக சந்தேக நபர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி குற்ற பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனம் மத்திய வங்கியில் பதிவு செய்யப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. தொழிலில் நட்டம் ஏற்பட்டதால் ஈவுத்தொகையை செலுத்தாமல் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக அவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது அவர்கள் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சந்தை நேற்று இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் நஞ்சற்ற உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக பிரிட்ஜ் மார்க்கெட் காணப்பட்டது. சுமார் 12 வருடங்களாக 30 பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்தம் மரக்கறி, அரிசி, அரிசிமா, தேன், நெய், கருவாடு போன்ற
மேலும் பல உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அங்கு விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வழமை போன்று காலை 7 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வியாபார நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபடுவதுடன் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் வேளையில் குறித்த பகுதியில் மரக்கறி, பல வகை போன்ற பொருட்களை வியாபாரிகள் வியாபாரம் செய்து வந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று நள்ளிரவு சந்தேகத்தின் பேரில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளுக்காக அழைத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜெர்மன் பாராளுமன்றத்தை அந்த நாட்டு ஜனாதிபதி பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மயர் கலைத்துள்ளார். சான்சலர் ஒலாஃப் ஷால்ஸின் அரசாங்கம் வீழ்ச்சியடைந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெறும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் சமூக ஜனநாயக கட்சியை சேர்ந்த ஷால்ஸை தொடர்ந்து சுதந்திர ஜனநாயக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வெளியேறியதன் பின்னர் பாராளுமன்றம் பெரும்பான்மையினை இழந்தது. அதற்கமைய இந்த மாத ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் ஆளும் கட்சியினர் தோல்வியடைந்தனர். மேலும் ஜெர்மனியின் பாதுகாப்பு மற்றும் குடியேற்றம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் விவாதம் கடந்த வாரம் ஆரம்பமான நிலையிலும் கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் சந்தையில் ஏற்பட்ட கார் விபத்து போன்ற விடயங்களால் அங்கு அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏமனில் இஸ்ரேலிய தரப்பினரின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள போதிலும் தங்களது பதில் தாக்குதல் தொடர்ந்து நடத்தப்படும் என ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். காசாவில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு பதிலளிக்கும் வகையில் தங்களது தரப்பில் இருந்து தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படும் என ஹவுதி கிளர்ச்சி படையின் அரசியல் தலைவரான முகமது அல் புகைதி தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேல் மீதான தங்களது இராணுவ இலக்கு தாக்குதல்களை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஏமனின் தலைநகரான சனா மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அங்குள்ள விமான நிலையம், துறைமுகங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் என்பவற்றை இலக்கு வைத்து இஸ்ரேல் இவ்வாறு தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதன் போது 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஈரான் ஆதரவு குழுவான ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தரப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டேரஸ், விமான நிலையம் மற்றும் துறைமுகங்கள் போன்றவற்றின் மீதான தாக்குதல்கள் காரணமாக மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாசாவின் பாக்க விண்கலம் சூரியனுக்கு மிக அருகில் சென்று வரலாறு படைத்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சூரியனின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா கடந்த 2018ஆம் ஆண்டு பாக்க சோலார் ப்ரோப் என்ற விண்கலத்தை விண்ணில் செலுத்தியது. சூரியனின் மேற்பரப்பில் ஏற்படும் அதீத வெப்பம், சூரிய புயல் மற்றும் சூரிய துகள்கள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கிலேயே இந்த விண்கலம் அனுப்பப்பட்டிருந்தது. குறித்த விண்கலம் மணித்தியாலத்திற்கு 6,92,300 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தது. இந்த வேகத்தை அடைந்ததன் மூலம் மனிதர்களால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட மிக வேகமான பொருள் என்ற சாதனையை இந்த விண்கலம் படைத்தது. விண்கலத்தின் மேற்பரப்பில் உள்ள கவசமானது 1377 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்க்கர் விண்கலம் தற்போது சூரியனுக்கு மிக அருகில் சென்று வரலாறு படைத்துள்ளது. சூரியனின் மேற்பரப்பில் இருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வரை பார்க்கர் விண்கலம் சென்றுள்ளது. இந்நிலையில் குறித்த விண்கலத்தில் இருந்து கிடைத்த தரவுகளை ஆய்வு செய்து வருவதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய நாணய மாற்று விகிதம்
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.